தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் இப்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் லாஸ்ட் இயர் ரேங்கை அடிப்படையாக வச்சு காலேஜஸை வந்து டாப் லிஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றோம். அதனோட அடிப்படையில் இப்போது சிவில் இன்ஜினியரிங் வந்து எந்தெந்த காலேஜில் டாப்பில் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிவில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தேவைப்படக்கூடியதாக இருக்கலாம். டிபார்ட்மெண்ட்டு கூட எனக்கு முக்கியம் இல்லை, நல்ல காலேஜ் இருந்தது தான் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, சிவில் தான் என்னோடய லட்சியம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பழைய வீடியோக்களுக்கு சொன்ன அதே விஷயந்தான். இங்கே ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இது ஒன்றுக்கும் கீழேயும் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஓவரால் ரேங்க் தான். நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்னு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து ஓவரால் ரேங்க் அடிப்படையாக வச்சு மட்டும்தான் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனோட அடிப்படையில் தான் டிஎன்ஏலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி ரேங்க் பார்க்குறோம், ஓசி ரேங்க் பார்க்குறோம், அதில் ரேங்க் கம்மியாக இருக்குது. ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் பார்க்குறோம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு மேலே இருக்கக்கூடிய 2 காலேஜ், கீழே இருக்கக்கூடிய 2 காலேஜ் பாருங்கள். அதில் கம்யூனிட்டி ரேங்கோட ரேங்க் வந்து இந்த ரெண்டையும் விட அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த காலேஜ் நல்ல காலேஜா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலேஜஸை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ எந்தெந்த காலேஜஸ் வந்து டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஆஸ் யூஸ்வல் சிஇஜி கேம்பஸ் தான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது, 4381வது ரேங்கில். ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 6229 ரெண்டாவது இடத்துல இருக்குது. மூணாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவசுப்பிரமணிய நாடார் காலேஜ் 9075. ஸோ இந்த 3 காலேஜில் மட்டும்தான் 10,000க்குள்ளே ரேங்க் வாங்கியிருக்காங்க. ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 20,000க்குள்ளே வந்திருக்கக்கூடியது 4வது இடத்துல தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் 10,196. 5வது இடத்துல பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வந்திருக்குது 12,480. செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து எய்டட் கோர்ஸை விட ஃபீஸ் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். 6வது இடத்துல கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 17,649. 7வது இடத்துல சிஇஜி காலேஜில் இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் சிவில் இன்ஜினியரிங் வந்து வந்திருக்கு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 17,936. ஸோ இந்த 4 காலேஜ் வந்து 20,000 ரேங்க்குள்ளே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 8வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 20,161. 9வது இடத்துல தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்குடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் 20,697. அடுத்தது பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அவினாசி ரோட்டில் இருக்கக்கூடியது 22,035. 11வது இடத்துல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி 24,001. 12வது இடத்துல இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 24,266. ஸோ அடுத்து இந்த 5 காலேஜ் தான் வந்து 20,000க்குள்ளே இருக்கிறது, 30,000க்குள்ளே இருக்கிறது. ஸோ 30,000க்குள்ளே வெறும் 12 காலேஜில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா இன்னும் கீழே வர வர மற்ற கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். இப்போது 13வது இடத்துல இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் 30,672. இந்த செல்ஃப் சப்போர்ட்டிங்க்கும் நான் எய்டடுக்கும் வந்து டீச்சிங்லாம் எந்த வித்தியாசமும் இருக்காது, ஃபீஸில் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 33,992. அடுத்தது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 36,373. 16வது இடத்துல பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் 37,984. 17வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் 38,349. அடுத்தும் ஒரு 5 காலேஜ் தான் வந்து 40,000க்குள்ளே வந்து சேருது. மொத்தமாகவே 40,000 ரேங்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருந்தது வந்து 17 காலேஜ் மட்டும்தான். 18வது இடத்துல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 44,022. 19வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 45,866. 20வது இடத்துல கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 48,330. ஸோ 50,000 ரேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக 20
காலேஜ் மட்டும்தான் இருந்திருக்குது. ஆனால் இதே ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்லேயே இந்த சீட்டெல்லாம் வந்து மிச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த 20 காலேஜில். ஸோ தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து 21வது இடத்துல இருக்கக்கூடியது கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 56,459. 22வது இடத்துல இருக்கக்கூடியது ஆர்எம்கே என்ஜினியரிங் காலேஜ் 57,069. 23வது இடத்துல இருக்கக்கூடியது பன்னாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 59,346. இதெல்லாம் 60,000க்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் ஐஆர்டிடி 62,848. 25வது இடத்துல ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜ் 62,899. 26வது இடத்துல கொங்கு என்ஜினியரிங் காலேஜ் 63,400. 27வது இடத்துல நேஷ்னல் என்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி 68,145. 29வது இடத்துல எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ், அது பார்த்தீங்க அப்படின்னா 69,288. ஸோ 70,000க்குள்ளே 28 காலேஜஸ் இருக்குது. அடுத்து 29வது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 71,516. 30வது இடத்துல வேலம்மாள் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை 73,196. 31வது இடத்துல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 74,477. 32வது இடத்துல பிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி 75,058. 33வது இடத்துல சவிதா என்ஜினியரிங் காலேஜ் சென்னை 77,348. 34வது இடத்துல வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் சென்னை 80,605. ஸோ 80,000க்குள்ளே 33 காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருந்திருக்கு. அடுத்தது 36வது இடத்துல பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 80,960. அடுத்தது 37வது இடத்துல கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் 82,609. 38வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் தேனி 84,011. 38வது இடத்துல சாரநாதன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சி 84,083. 40வது இடத்துல மெப்கோ ஸ்லங் என்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி 84,914. 41வது இடத்துல சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 86,237. 42வது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் தருமபுரி 89,684. ஸோ இந்த 42 காலேஜும் 90,000 ரேங்குக்கு மேலே இருக்கக்கூடியவங்களால் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட் காலேஜஸ் வரதை நீங்கள் நோட் பண்ண முடியும். 43வது இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் வந்திருக்கு. திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கத்தில் 90,994. 44வது இடத்துல பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி என்ஜினியரிங் காலேஜ் 91,627. 45வது இடத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 92,447. 46வது இடத்துல கொங்குநாடு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 93,466. 47வது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் 93,898. 48வது இடத்துல கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 98,237. 49வது இடத்துல நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 99,440. ஸோ 49 காலேஜ் தான் பிலோ 1 lakh ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. 50 காலேஜ் கூட இல்லை அப்படிங்கிறது இங்கே கவனிக்கத்தக்கது. 50வது இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ரீஜனல் கேம்பஸான மதுரை இருக்குது. 1,620 அதனோட ரேங்க். 51வது இடத்துல ராம்கோ விருதுநகரில் இருக்கக்கூடிய காலேஜ் 1,02,933. 52வது இடத்துல தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் 1,03,425. 53வது இடத்துல சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1,08,946 ரேங்காக இருக்குது. அடுத்து 54வது இடத்துல வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஈரோடு 1,09,738. 55வது இடத்துல
யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் 1,10,418. இங்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு, மற்ற கேட்டகரியெல்லாம் ஃபில் ஆகலை. இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது எம் குமாரசாமி 1,12,563. 57வது இடம் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1,12,808. 58வது இடம் மீனாட்சி சுந்தரராஜன் 1,13,164. 59வது இடம் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1,14,447. 60வது இடத்துல ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே 1,15,203. 61வது இடத்துல அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 1,18,095. 62வது இடத்துல எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை 1,18,846. 63வது இடத்துல அருணை இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலை 1,18,937. 64வது இடத்துல இருக்கக்கூடிய காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மகாலிங்கம் 1,23,323. அடுத்து 65வது இடத்துல இருக்கக்கூடியது பில்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் நத்தக்கடையூர் ஈரோடு 1,23,515. 66வது இடத்துல எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1,27,554. 67வது இடத்துல அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி 1,28,739. 68வது இடத்துல ஜெய் ஸ்ரீராம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது அவினாசி பாளையத்தில் 1,29,013. 69வது இடத்துல விவேகானந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஃபார் உமன் 1,29,542. 70வது இடத்துல கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி 1,30,537. 71வது இடத்துல ஐஎஃப்இடி காலேஜ் விழுப்புரம் 1,32,013. 72வது இடத்துல ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கன்னியாகுமரி 1,33,493. 73வது இடத்துல மேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருச்சி 1,34,140. 74வது இடத்துல யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம் 1,36,236. 75வது இடத்துல இருக்கக்கூடியது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதனோட ரேங்க் வந்து 1,37,648. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது. இதில் நல்ல காலேஜஸை உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுத்து நல்லா படித்து நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.